ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். ஒரு பெரிய நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் வருதுன்னா அது எல்லாருமே நம்ம நம்புவோம். ஃபஸ்ட்டு நம்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிப்போம். சரிங்களா? அந்தமாரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து நனைஞ்சிருச்சு, அதனால தான் வந்து ரிசல்ட் லேட் ஆகுதுன்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த அவங்க என்ன சொல்லுங்கள் அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ஒரே டவுட்டு தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ நிறைய விஷயம் சொல்கிறப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க. ப்ரோ, டிஎன்பிசி ஆஃபீஸில் அவ்வளோ சிசிடிவி இருக்குது, யோசிச்சு பாருங்கள். டிஎன்பிசின்னு அவ்வளோ கூரையாக இருக்குது, இல்லை சாதாரண ஒரு இடமா அது? இவ்வளோ பெரிய ஆஃபீஸு, அந்த இடத்துல போய்ட்டு எப்படி இதுமாரி நடக்கும்? கொஞ்சம் காமனாக யோசிங்க. நம்ம ஏதாச்சும் ஜஸ்ட் லைக் தட் நியூஸ் சேனல் சொல்கிறாங்க, நம்பிடக்கூடாது. இல்லை ஒரு வேள் ரூமராக இருக்கலாம்லான்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதை எடுத்து போட்டாச்சு. இப்போ அனலைசிஸ் பண்ணி இருக்கிற ரியாலிட்டின்னு நம்ம பேசுகிறோம். எனக்கு என்ன டவுட்னா, ஓகே, டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டாங்களா ரிசல்ட் லேட் ஆகிறதுக்கு காரணம் இது இல்லை. அவங்க ரிசல்ட் லேட் ஆகிறதுக்கு காரணம் உமன் ரிசர்வேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேறு எந்த ரீசனும் அவங்க சொல்லலை. ரைட்டு தானே? ஸோ ஒருவேளை இப்போ நியூஸ் சேனல்ஸ்க்கெலாம் ஹை பவர் இருக்குது, ஏன்னா அந்த ஊடகங்கள்லாம் ஈஸியாக போய்ட்டு அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். ஸோ அப்படி ஒருவேளை யாராச்சும் டிஎன்பிசி ஆஃபீஸ் போய் கேட்டு அவங்க வந்து இந்தமாரி ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சிங்க, அதனால தான் நாங்கள் லேட்டாக பண்ண சொல்லிட்டு ரிட்டன் ஃபார்மட்டோ இல்லை ஒரு எப்போதும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாங்க, அதுமாரியோ இல்லைனாக்கா இவங்கெல்லாம் போய் நிற்பாங்க, கேமரான்ட்டு மைக்கில் வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸர் இருந்துச்சு பேசி அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்களா? இல்லை, நீங்கள் 19 இல்லை ஜென்ரலாக சொல்லிட்டீங்க அப்படின்றப்ப நாங்கள் நம்புவோம். ஏன்னா நீங்கள் நியூஸில் அவ்வளோ பெரிய சேனல் நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பி தான் ஆகணும். அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நாங்கள் நம்பிடுவோம். நாம் காமன் பீப்புள் தானே, காமன் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் உண்மைத்தன்மை வேணும்ல. இவ்வளோ பெரிய இடம், நாங்கள் உங்களை அவ்வளோ மதிப்பு கொடுத்து நம்புகிறோம் அப்படின்றப்ப எங்களுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. சரிங்களா? ஸோ மேபி இது ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஐபி கேமராஸ் அவைலபிள் இந்த கமிஷன் பார்த்துக்கோங்க. எத்தனை கேமராஸ் இருக்குன்றதையும் பாருங்கள். இவ்வளோ கேமராஸ் இருக்குது, அந்த ஃப்ளோர்லாம் அவ்வளோ செக்யூர்டாக இருக்கும். அப்படியும் இருந்தும் உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே போய் நனையிறதுனாக்கா அது நம்புகிற மாதிரி இல்லை. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், தயவு செஞ்சு ரூமர்ஸை ஸ்ப்ரெண்ட் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, இதனால் என்ன உங்களுக்கு இன்னும் வியூஸ் வந்துருப்பதா, பெரிய டிஆர்பி வந்துருப்பதா? ஒன்றுமே இல்லை. இதனால் பாதி பேர் டென்ஷன் ஆகிடுப்பாங்க, இரிட்டேட் ஆகிடுப்பாங்க. எத்தனை கமெண்ட்ஸ், ஒரு 30 கமெண்ட்ஸ் கிட்ட பாதி பேர் வெக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்லைங்க டைம் இருக்குது, அக்டோபர் 31 டைம் இருக்குது, அக்டோபரில் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ வெயிட் பண்ணுங்க. நான் தான் கமெண்ட் போட முடியும், நான் என்ன பண்ண முடியும்? நான் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில் அஃபீஷியலாக சொன்னது அது ஒன்று தான். ஒரு வேளை இவங்க சொன்ன மாரி மழை வந்து ஏதோ நனைஞ்சிருந்தால் கூட நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஒரு வேளை இருந்திருந்தால் கூட இதை சரி பண்ணுறப்பாங்க, 6 மாதம் ஆச்சு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி சைடில் அஃபீஷியலாக சொல்லாதப்போ நம்ம அதை நம்ப முடியாது. ஓகேங்களா? அப்படியே யாராச்சும் ஒரு நியூஸ் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு உண்மை தன்மை இருக்குன்னா அதில் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். ஊடகம்னா நான் ஒரு உண்மையை சொல்லணும், அந்த உண்மைக்கு ப்ரூஃபோடு காட்டணும் எதுவும் வந்தாலும். சரி, ஓகே. இதில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் நம்பிட்டோம். ஓகேவா? எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். மற்ற சேனல்ஸ் இதை பற்றி அதிகமாக பேசாதப்போ நாங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு கண்டென்ட் வருதுன்னா எல்லாருமே பேசிடுவாங்க, நேரத்துக்கு எல்லா சேனல்ஸ்லேயும் வந்திருக்கும். இந்த ஒரு சேனல் ஃபஸ்ட்டு அது வீடியோவே போடக்கூடாது இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்க சரி அந்த அஃபிஷியல் சேனலில் போய் பார்ப்போம், யூடியூப்பில் பார்த்தா இருந்துச்சு. சரி, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த பாருங்கள் வந்திருக்கு, அம்மா உண்மைதான் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. டியர் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், ரிலாக்ஸ்டாக இருங்க, படிங்க. ரிசல்ட்டு ஒரு வேளை உங்களுக்கு நவம்பர் மாதம் வந்தாலும் சரி தான், நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் போதும். அவங்க எப்போ வேணால் விடட்டும், நீங்கள் படிங்க. படிக்கிறது வீணாக போக போகிறதில்ல. தயவு செஞ்சு படிங்க, டைம் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்றும் குரூப் 1 படிங்க, இல்லை குரூப் 2 படிங்க. படிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க, கேப் விடாதீங்க. அவ்வளோதான் மேட்ரு. புரியுதுங்களா? ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க, தைரியமாக இருங்க. டிஎன்பிசி ரிசல்ட் வரும், கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 31 வந்துடும். இன்னும் 2 ஒர்க்கிங் டே இருக்குல்ல. அக்டோபர் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, வெள்ளிக்கிழமை, அப்புறம் மண்டே இருக்குது. இன்னும் ஒர்க்கிங் டேஸ் 2 இருக்குல்ல, பார்ப்போம். நைட்டு 12 மணிக்கு கூட வரலாம், ஆச்சரியப்படுறதுக்குள்ள. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். ரிசல்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நானும் செக் பண்ணிருக்கேன். பை ஃபேமிலி.